வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 3ல் நமக்கு ஒளியியல்ங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நமக்கு 35ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்வேர்ட் வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள். ஆன்சர் கோளக ஆடிகள். எழுதிக்கோங்க, கோளக ஆடிகள். அடுத்து இரண்டாவது உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி. ஆன்சர் குழி ஆடி. உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி என்னதுன்னா குழி ஆடி. அடுத்து மூன்றாவது வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி. ஆன்சர் குவி ஆடி. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எதுனா குவி ஆடி. அடுத்து நான்காவது ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும். ஆன்சர் முதன்மை அச்சு. ஒரு ஆடியோட ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும். ஆன்சர் முதன்மை அச்சு. அடுத்து ஐந்தாவது முதன்மை குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் குவிய தொலைவு. முதன்மை குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் குவிய தொலைவு. ஆறாவது ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் டேஸ். ஆன்சர் 20 சென்டிமீட்டர். ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் எவ்வளோனா 20 சென்டிமீட்டர். அடுத்து ஏழாவது பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் டேஸ். ஆன்சர் சியில். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் என்னதுன்னா சியில். அடுத்து கோயிட்டிடங்களை நிரப்புக. அலகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி டேஸ். ஆன்சர் குழி ஆடி. அலகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி எதுனா குழி ஆடி. அடுத்து இரண்டாவது கோளக ஆடியின் வடிவியல் மையம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆடி மையம். கோளக ஆடியின் வடிவியல் மையம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆடி மையம். அடுத்து மூன்றாவது குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை. ஆன்சர் நேரான சிறிய மாய பிம்பம். குவியாடியில் தோன்றும் பிம்பத்தோட தன்மை என்னதுன்னா நேரான சிறிய மாய பிம்பம். அடுத்து நான்காவது கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி. ஆன்சர் குழி ஆடி. கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி என்னதுன்னா குழி ஆடி. அடுத்து ஐந்தாவது ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு டேஸ். ஆன்சர் 45 டிகிரி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தோட மதிப்பு எவ்வளவுனா நமக்கு 45 டிகிரி. அடுத்து ஆறாவது இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் முடிவிலா எண்ணிக்கை. இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களோட எண்ணிக்கை என்னதுன்னா முடிவிலா எண்ணிக்கை. எழுதிக்கோங்க, முடிவிலா எண்ணிக்கை. அடுத்து நமக்கு பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குவியாடி. குவியாடிக்கு ஆன்சர் பின்னோக்கு பார்வை ஆடி. குவியாடிக்கு ஆன்சர் பின்னோக்கு பார்வை ஆடி. அடுத்து இரண்டாவது பரவளைய ஆடி. பரவளைய ஆடிக்கு ஆன்சர் ரேடியோ தொலைநோக்கிகள். பரவளைய ஆடிக்கு ரேடியோ தொலைநோக்கிகள். அடுத்து ஸ்னெயில் விதி கொடுத்துருக்காங்க. ஸ்னெயில் விதிக்கான ஆன்சர் வானவில். ஸ்னெயில் விதிக்கான ஆன்சர் பாருங்கள், வானவில். அடுத்து நாலாவது நிறப்பிரிகை கொடுத்துருக்காங்க. ஸ்னெயில் விதிக்கான ஆன்சர் sin i / sin r = μ. அடுத்து நிறப்பிரிகைக்கு ஆன்சர் தான் வானவில். ஒளிவிலகலுக்கு என்ன ஆன்சர் கலைட்டாஸ்கோப். 2 1 5 3 4. இப்போ நம்ம பொறுத்துக்க பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருக்கமான விடியலையும் விரிவான விடியலையும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.